என்னடி மொட்டை மாட்டில் வந்து என்ன போயிட்டு பேசுமா உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கியா? ஒரு 4 நாளைக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் அப்படியே அழகா மழை விட்டு லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் உனக்கு தான் வெயில் ஒத்துக்காதே. வெயில் இருந்தால் கருத்து கூட பயந்துக்குவியே. ஆமாம், இல்லாட்டி மட்டும் நம்ம அப்படியே ஜெரிப்பழம் கலரில் ஜொலிக்கிறோம். எனக்கு நீ செடி படம் தாண்டி. ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளாவே நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்குது. எல்லாம் கண்டிஸ்டி பார்க்குற பார்வையை பேரு இருக்கு அதுவும் இருக்கும். இருந்தாலும் ரெண்டு நாளாவே ஒரே யோசனை. ஒருவேளை திருப்பதிக்கு போயிட்டு வரலாமோ, போகலாம் நல்லா இருக்கும், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரலாமா ஐயோ போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் திருப்பதி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இல்லை. போயிட்டு வருவோம். அது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கு. சரி ஒரு நிமிஷம் இன்னைக்கு கோச்சார் நிலவரம் எப்படி உன் ராசிக்கு கைராய்க்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கையை கொண்டா. இல்லை கையை குடிச்சு பார்ப்போம். தர முடியாது. அங்கே போய் பார்க்குறது இங்கே நான் பார்த்துருவேன். பெருமாள் சொன்னா என்ன, நான் சொன்னேன் என்ன. சரி இந்தா இந்த கையை கொடு. கையை இங்கேருந்து பார்க்கணும். இங்க இருந்தா ஆமாம், நரம்பு ரேகைலாம் அங்கேருந்து ஓடுது இல்லை. சரி திருப்பி இப்படி கையை. குருமேடு சுக்கரேடு. சரி, இப்போ முன்னாடி ராசிக்கு பார்த்தா ராசி சிம்ம ராசி தானே. சிம்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குரு வந்து உச்சமாக இருக்காரு 12ஆம் இடத்துல. உனக்கு வந்து மறைமுகமாக தன லாபம் கொட்டுன்னு கொட்டணுமே. ஒரு பல கோடி 5 கோடி 10 கோடி கொட்டணும். இன்னும் கொட்ட மாட்டேங்குது, என்ன காரணம்? சிம்ம ராசிக்கு குரு உச்சத்தில் வந்துட்டாரு. அப்போ அநேகமாக வந்து நமக்குள்ள வந்து நல்ல இன்பமயமான வாழ்க்கையை வாழணும். என்னுடைய ராசிக்கு சனி அந்த பக்கம் இருந்தாலும் என்னுடைய ராசிக்கு நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. சரி, நம்ம எப்போ சந்திச்சோம்? நம்ம தான் சந்திச்சோமே. எப்போ சந்திச்சோம்? சாக்லேட் கொடுத்து சந்திச்சோம். எப்போ சந்திச்சோம் அது உனக்கு தெரியாது. சரி விடு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? உன் பிறந்த தேதி தான் இப்போ வருஷம் பர்த்டே கொண்டாடுறோமே. சரி விடு, உனக்கு அதுவும் தெரியாது. சரி, நம்ம 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்? நம்ம தான் வருஷம் கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்கோம்ல. அதுவும் உனக்கு தெரியாது. உன்னை இன்னும் வச்சு உனக்கு சோறு போடுற பத்தியா? என் ராசி என்ன? உன் ராசி சிம்ம ராசி தாண்டி. புரியல. சிம்ம ராசி தானே. புரியல. என் ராசி சிம்ம ராசி. நீ பார்த்த சிம்ம ராசி அவளுக்கா இருக்குமோ? எவளுக்கு? இல்ல அவனுக்கா இருக்குமோ? சிம்ம ராசி எவனுக்கா இருக்கும்? சிம்ம ராசின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. இன்னும் உனக்கு என்ன எதுவுமே தெரியல. எல்லாம் தெரியும், ஒரு மயிரும் தெரியல. வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம் தானே பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டுருக்குறேன். இப்போ உள்ள